வாங்க கந்தரப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி, ஒரு ஒரு சின்ன கரண்டியில், அதாவது டேபிள் ஸ்பூன் கரண்டி இருக்கும்ல, அதில் ஒரு கரண்டி துவரம்பருப்பு, ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, ஒரு கரண்டி கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது அதில் ஒரு கப்பு தேங்காய் துருவல், 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சிட்டு வெல்லம் 1 கப் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி கலந்ததுக்கு பிறகு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 1/4 ஸ்பூனு நான் ஆப்ப சோடா போட்டேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு பேனில் ஊற்றி தோசை மாதிரி ஊற்றினாலும் 2 கரண்டி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் ஒரு கரண்டியாக ஊற்றி இப்படி அப்பம் மாதிரி எடுத்திங்கனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.